இறைவா நீ அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாய் இறைவா. இறைவா உன்னருளாலே அனைத்தும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. இறைவா உந்தனக்கு நன்றி, நன்றி, நன்றி. அன்னை லோபாமுத்திரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவரின் பொற்பாத கமலங்களை சரணடைந்து அவர்களின் பாதங்களை பணிந்து இந்த பதிவினை வெளியின்றோம். அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளால கூட்டு பிரார்த்தனை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ 10வது கூட்டு பிரார்த்தனை முடிஞ்சிருக்கு. இது மாதிரி பல கூட்டு பிரார்த்தனை நடக்குது. முதல்ல பாபநாசத்தில் ஆரம்பிச்சது கூட்டு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் பல நேரங்களில் திருவண்ணாமலையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி மதுரையில் அன்புடன் அகத்திய மாமுனிவர்களால் ஒரு மதுரையில் சிவபுராண கூட்டு பிரார்த்தனை நடந்தது. டிசம்பர் மாதம் கடந்த 2025ஆம் வருடம் 7ஆம் தேதி இந்த கூட்டு பிரார்த்தனை நடந்தது. அதில் அன்புடன் தேரையர் சித்தர் வாக்கு உரைச்சாங்க. வாக்கு உரைக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் உண்மையிலே இறை உலகத்தோட ரகசியங்களை முதல்ல அங்கே சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணிக்கும் என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை இப்போ ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். நம்ம அதிகாலை 3 மணிக்கு இந்த நேரத்தில் வெற்றி உங்கள் பாதம் பணியும். இது ஈடு இணை இல்லாத வெற்றி கொடுக்கும். இதை பற்றி பல வாக்குகள் இருக்குது. அதை கொஞ்சம் ஒன்றா பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை புரிந்து கொண்டு எண்கள் அறிந்தும் சாதாரணம் இல்லை, அது ஒரு தங்கமடா. தங்கத்தை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்தினா அத்தங்கம் அவனை தேடி வருமடா. இதுதான் இங்கே படம் போட்டு கிளாக் போட்டு கொடுத்து வந்துருக்கலாம். இப்போ அந்த 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு இறைவனே உங்களை தேடி வருவார். யாராவது 3 மணிக்கு எந்திரிச்சு, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாராலையும் முடியாது. கர்மா விட்டவே விட்டாது. இது என்னதான் இந்த பதிவு படித்து ரகசியம் தெரிஞ்சுக்கலாம், கர்மா விடாது. ஒரு நாள் எந்திரிக்கலாம், 2 நாள் எந்திரிக்கலாம், எல்லா நாளும் எந்திரிக்க முடியாது. அப்படி ஒருவர் அனுதினமும் எந்திரித்தால் இறைவன் உங்களை தேடி வருவார். ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு அடியவர் இங்கே அது மாதிரி காலையில் எந்திரிச்சாருங்க. எந்திரிச்ச உடனே இப்படியே எந்திரிச்சா சில வழிபாடுகள்லாம் பண்ணார். 2:30 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு வழிபாடு பண்ண ரொம்ப கஷ்டம்தான். அப்படி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் சிவபுராணம் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஆதி ஈசனாரும் அன்னை பார்வதியையும் வீட்டுக்கு அவர் படிக்கிற சிவபுராணத்தை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அந்த அடியவருக்கு வாக்கு உரைச்சிருந்தாங்க. அதையும் இந்த இடத்துல தருகின்றோம். அதனால் 3 மணிக்கு எந்திரிச்சா இறைவன் உங்களை தேடி வந்துடுவார். இது பிள்ளையாரோட நேரம், குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிற நேரம். சனி பகவானோட எதிர்மறை தாக்கங்கள்லேருந்து விடுபடலாம். வாழ்வின் தடைகளை தவிர்க்கும் தெய்வீக தருணமாகும். 3 மணியிலேருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் அதிகாலையில் சந்திரனிடமிருந்து சூரியனுக்கு ஒரு ஒளி திரும்பி செல்லும். அப்படி ஒரு ஒளி திரும்பி செல்லும் பொழுது நவகிரகங்கள் செயல் இழந்துவிடும். நவகிரகங்களே செயல்படாதப்போ தான் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் காலையில் 3 மணி. சரி, என்னால் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல. அடுத்த ஆப்ஷன் 4 மணி. 4 மணிக்கு எந்திரிச்சா ராகுனால ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் புத்தி கூர்மடைஞ்சு பெரும் அதிர்ஷ்டத்தை வரவழைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை 4 மணிக்கு இருக்கும். சரி, அதுவும் என்னால் முடியல. 4 மணிக்கு எந்திரிச்சா அனைத்துமே கிடைக்கும், இது ஒரு ரகசியம். சரி, அதுவும் முடியல. 5 மணிக்கு எந்திரிச்சாக புதன் பகவானின் அருளை பெற்று தரும் ஆற்றல், பல யோகங்கள் மற்றும் முக்கியமாக வலுவான ஆரோக்கியத்தை வழங்குவது. சரி, அதுவும் முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சிடணும். 7 மணிக்குள்ள எந்திரிச்சுன்னா சுக்கிரனின் அருள் கிட்டும், சுகபோகம் கிட்டும். 7 மணிக்கும் எந்திரிக்க முடியலைன்னா 7 மணிக்கு மேலே எந்திரிச்சா என்ன நடக்கும்னா கேது உங்களை பிடிச்சிக்குவார். வாழ்வில் பல தடைகளையும் தெளிவற்ற தன்மை நோக்கம் இல்லாத பயணத்தையும் உருவாக்கும் 7 மணிக்கு மேலே எந்திரிச்சா. சரி, 7 மணிக்கு மேலேயும் எந்திரிக்க முடியலையா, சில பேர் 8 மணிக்கு இப்போ அடுத்த அந்த பக்கத்தில் உள்ள படம் இருக்கு பாருங்க, அதுக்கு வந்துருங்க. 8 மணிக்கு கருப்பில் போட்டிருக்கு பாருங்க. 8 மணிக்கு மேலே எந்திரிச்சா கட்டாயமாக தர்மதேவன் சனி பகவான் ஆதிக்கத்தை வாழ்வில் வரவழைக்கும். இது ஒருவரின் முன்னேற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சரி, இதெல்லாம் காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம சில வழிபாடுகள் செய்யக்கூடிய நேரங்கள் அப்படின்னா என்ன பண்ணால் 10லேருந்து 12 மணிக்குள்ள தெளிவு, ஞானம் மற்றும் உடல் நோய்களை குணப்படுத்தும் மகத்தான சக்தியின் மூலம் இந்த நேரம். இது எல்லாம் அனைத்துமே அன்புடன் தேரையர் சித்தர் குறித்த வாக்குலேருந்து எடுத்த ஒன்றா வகைப்படுத்தப்பட்ட அந்த வாக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு தெளிவாக ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இது எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக. இதில் காலையில் 11:11க்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. சூரிய நமஸ்காரம் போன்ற சில ஆசனங்கள் அந்த நேரத்தில் செய்யணும். அந்த நேரத்தில் இறையர்கள் அந்த நேரத்தில் பாட்டல்கள் படிக்கிறது இறையர்களை கட்டாயமாக பெற்றுத்தரும். இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ அனுதினமும் நம்ம இதெல்லாம் சாயந்தரம் மாலையில் 7 to 8 மணிக்கு வீட்டில் இல்லத்தில் பாடல்கள் படிக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிட்டோம். அதிகாலையில்
5 to 6 சூரிய உதயத்திற்கு முன் ஒரு 1/2 மணி நேரம் எந்திரிச்சு பாடல் படித்து, சாயந்தரம் அதே போல் 7, 8, 8க்குள்ள ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ பாடல்கள் படித்துக் கொண்டே வந்தால் ஈடு இணை இல்லாத இறைவனின் அருள் சக்தி உங்களுக்குள் குவிந்து அதன் மூலம் வெற்றிகள் உண்டாகிவிடும். இது கோவிட் சமயத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. காலையில் எழுந்து ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க. ஒரு 4, 4:30க்கு எந்திரிச்சோ இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சோ ஒரு பாட்டு படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஒரு 48, 107 நாள். அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு 7, 8 மணிக்கு ஏதாவது பாட்டு படிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்படி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தடைகளை தவிர்த்து பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடந்தது. அதுக்கு வந்து அவங்களுக்கே மீனிங் புரியாது, ஏன் நமக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு. இது கோவிட் டயத்தில் பல பேருக்கு நடந்த ஒரு ஆச்சரியம். அது என்ன காரணங்கிறது இந்த வாக்களோட மூலத்தில் இருக்குது. இது வந்து பல்வேறு தருணங்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அன்புடன் இடைக்காடர் சித்தர் சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் ஒரு நேரம் சூரிய உதயத்துக்கு முன் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்துச்சு இறைவனை கும்பிட்டுருப்பான். அதே மாதிரி சாயந்தரம் கும்பிட்டுருப்பான். கட்டாயம் வெற்றி உனக்கு கிடைச்சிரும். வெற்றி உன்னை தேடி வந்துடும். இது வந்து இறைவனோட ஒரு டிசைன், இறைவனோட ஒரு வெளிப்பாடு. இறைவன் பாடல்களை படிக்க 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 அந்த சக்தியானது நமக்குள்ள உள் புகுந்து நமக்கு நல்ல விஷயங்களை செய்யும். அதே மாதிரி மாலை 7 to 8 அமைதியான ஒரு தூக்கம் வரணும். ஈசனை பிரார்த்திக்கிட்டு ரொம்ப ரொம்ப பண்ணணும். இரவு நேரம் அப்படி மாலை 7 to 8 மணிக்கு ஈசனை பிரார்த்தித்து தூங்க போகிறப்ப ஒரு படி உயர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானே நேரில் வந்து தாலாட்டி அமைதியான உறக்கத்தை தருவார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து இறைவன் வந்து எப்படிலாம் இருப்பார்ன்றதுக்கு நமக்கு கலியுகத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். அதை சித்தர்கள் எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த அட்டவணை இங்கே கொடுத்திருக்கின்றோம். குறைந்தபட்சம் அதிகாலையில் எந்திரித்து உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து தீபங்கள் ஏற்றி குறைந்தபட்சம் ஒரு 45 நிமிடத்திலிருந்து ஒரு 60 நிமிடங்கள் வரை ஒரு உங்களால் இயன்ற இறைப்பாடல்களை பக்தி பாடல்களை படித்து கொண்டே வருக, இறைவனை வழிபட்டு கொண்டே வருக. அதே போல் மாலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆதி ஈசனாரை கண்டிப்பாக வழிபடவும், இறைவனை வழிபடவும். இப்படி வழிபட்டு கொண்டே வர 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 இதை கட்டாயமாக 108 நாள் யார் செய்கின்றார்களோ அவர்கள் ஈடு இணை இல்லாத 10, 20 வருஷமா அவன் லைஃப்ல நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் பல அடியவர்களுக்கு கோவிட் சமயத்தில் நடந்தது. பல அடியவர்களுக்கு நடந்திருக்கு. வீடே வாங்க முடியலன்னு இருந்தாங்க. அவங்க ஒரு இந்த மாதிரி போயிட்டு பாட்டு படித்தாங்க. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ரூபாய்க்கு மேலே வீடு கிடைச்சிது. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிது. நோயே குணமாதவங்க என்னென்னோ பல மிராக்கள் நடந்தது அந்த நேரங்களில். அதனால் இந்த வாக்கின் மூலமாக அதை தெரிந்து கொண்டு இந்த அட்டவணையின்படி அதை உங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். சித்தர்கள் வந்து இப்போ என்ன விரும்புகிறாங்கன்னா எல்லா அடியவர்களும் வெற்றி பெறும். அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். இறைவன் எப்படி இந்த டிசைன் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களால் இதில் எதை செய்ய முடியுமோ கண்டிப்பாக காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க. அது ரொம்ப நல்லது. சூரிய உதயத்திற்கு முன் எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்தாலே வெற்றி தானாக உங்கள் பாதம் பணியும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து. காலையிலையும் சாயந்தரமும் இறை பாடல்கள் படித்து கொண்டே இருங்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஓம் அன்னை ஸ்ரீ லோகோத்தரோட தந்தை அகத்திய மாமன திருவடிகள் சமர்ப்பணம். சர்வமும் சிவார்ப்பணம்.